ஹாய் ரோபோட், கை இருக்குது, ஃபேஸ் இருக்குது, நீ குழந்தைய பெற்றுக்கிடுவியா? இந்த ரோபோட்டை நான் கேட்குற கேள்வி தான், நீ குழந்தைய பெற்றுக்கிடுவியா அப்படின்னு சொல்லி. காரணம் இருக்குங்க. இப்போ ரோபோட் அப்படின்னு சொல்கிறதுல எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நம்ம நினைக்கிறோம்? மனிதர்களுடைய வேலையை சுலபமாக செய்கிறதுக்கு, மனிதர்களால் செய்ய முடியாத வேலையை செய்ய வைப்பதற்கு அப்படின்னு தான் சொல்லி ரோபோட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இயந்திர மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததோடி இந்த இயந்திரங்கள் மனிதனை கொஞ்சமாக அடிமை செய்யும் அப்படின்னு சொல்லி பல நபர்களாலும் சொல்லப்படுது. பல இடங்களிலும் அது நடந்துட்டு தான் இருக்குது. பல வேலைகளும் மனிதர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ரோபோட்ஸுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜெனோபோட் அப்படிங்கிறது தான். இந்த ஜெனோபோட் அப்படின்னு சொல்கிற இந்த ரோபோட் ஒரு லிவிங் ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே இந்த ரோபோட் அதை புதுப்பித்துக் கொள்கிறது, குழந்தையை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில விதமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எல்லாருமே வீட்டில் கொரோனான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தோம் பார்த்தீங்களா? அப்போது டஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியை சார்ந்த சில விஞ்ஞானிகளும், அதே நேரத்தில் வெர்மோண்ட் அப்படிங்கிற வேறொரு யூனிவர்சிட்டியை சார்ந்த விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எந்த மாதிரியான கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ரோபோட்னா என்ன? ஒரு கை கால் இல்லாட்டி மனுஷங்க சொல்கிறத செய்யணும், அதுதான ரோபோட்டினுடைய வேலை. சுயமாக சிந்திக்கிற ரோபோட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா மனுஷங்களுக்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியை சார்ந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரோபோட் அப்படிங்கிறது, இப்போ இந்த ரோபோட் அப்படிங்கிறது பியூர் அண்ட் பியூர் பிவிசி பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாடியாக இருக்கட்டும், இதனுடைய ஸ்க்ரூஸ், இதனுடைய வீல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரப்பரில் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய இல்லாட்டி அவங்க கண்டுபிடிச்ச ரோபோட்டில் அதனுடைய உடல் எதில் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஸால் செய்யப்பட்டது. அதாவது நம்ம மனுஷங்க உடல் எப்படி செய்யப்பட்டிருக்கு? செல்களால் செய்யப்பட்டிருக்குல்ல, அதே மாதிரியான செல்லை எடுத்து அதுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த உயிரினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவளை தான். அதுவும் ஆப்பிரிக்கன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு தவளை. அந்த தவளையினுடைய பெயர் ஜெனோஃபஸ் லீவிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜெனோஃபஸ் லீவிஸ் அப்படிங்கிற அந்த தவளையினுடைய கருவிலிருந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன? ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். அது வந்து ரெப்ளிகேட் ஆகும். அந்த ரெப்ளிகேட் ஆகிற செல்ஸ் வேறு செல்லாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டெம் செல்ஸுக்கு பல பிரத்யேக குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் செல்ஸ்லேருந்தும் அதே மாதிரி ஹார்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கின் ப்ளஸ் ஹார்ட் இதில் உள்ள செல்ஸை எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ரோபோட்டுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி 1, 2, 3 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000லேருந்து 3000 செல்ஸை ஒன்றிணைத்து ஒரு ரோபோட், ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. ஸோ லிவிங் செல்ஸை எடுத்து அந்த லிவிங் செல்ஸை பலவிதமான காம்பினேஷனில், நான் சொன்னேன் 2 விதமான செல்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று ஸ்கின் செல்ஸ், இன்னொன்று ஹார்ட் செல்ஸ். இந்த ஸ்கின் செல்ஸை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேலே தோல் மாதிரி அப்படியே வந்து நிற்கும். ஹார்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கிறது தான் ஹார்ட் செல்ஸினுடைய வேலை. ஸோ இந்த ஸ்கின் செல்ஸையும் இந்த ஹார்ட் செல்ஸையும் ஒன்றாக இணைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக அதை நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆராய்ச்சி. அப்படி நடக்க வைப்பதற்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஹார்ட் செல்ஸ் சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. அந்த சுருங்கி விரியக்கூடிய அந்த தன்மையை பயன்படுத்தி அந்த ஒரு லிவிங் ரோபோட்டை நம்ம என்ன செய்யலாம், நடக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆராய்ச்சி. அதில் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது இவங்களுக்கு பெரிய அளவு எவல்யூஷனரி அல்கோரிதம்ஸ் எல்லாமே தேவைப்பட்டிருக்கு. அந்த அல்கோரிதம் சூப்பர் கம்ப்யூட்டர் வழியாக ரன் பண்ணி பல பில்லியன் அளவுக்கான ஷேப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி பார்த்துருக்காங்க. பல பில்லியன் ஷேப்ஸ் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. இப்போது ஒரு ஸ்கின் செல்லை எடுத்து நேராக ஒரு செங்குத்தாக ஒரு 10 இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹார்ட் செல்ஸை 11வது இடத்துல நீங்கள் வைக்கும்போது எந்த மாதிரி மூவ்மெண்ட் வருது, ஸ்கின் செல்ஸை 90 இடத்துல வச்சுட்டு 91வது இடத்துல ஹார்ட் செல்லை கொண்டு வைக்கும்போது எந்த மாதிரி மூவ்மெண்ட் வருது, இப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காம்பினேஷனாக என்ன செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸ்கின் செல்ஸ் ப்ளஸ் ஹார்ட் செல்ஸை ஒன்றிணைத்து பார்த்து கடைசியாக சில விதமான ஷேப்பில் இவங்க நினச்ச மாதிரியே ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க, லிவிங் ரோபோட். அந்த ரோபோட்டுக்கு அவங்க பேர் வச்சது ஜெனோபோட் அப்படிங்கிறது தான். இந்த ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது அவங்க நினைச்ச மாதிரியே மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகுது சில டைம் அவங்க அந்த செல்ஸுக்கு காம்பினேஷனை மாற்றும் போது அப்படியே ரவுண்ட் அடிக்குது.
இந்த செல்ஸ் இல்லாட்டி இந்த ரோபோட்டை நீங்கள் தலைக்கீழாக திருப்பி போட்டிங்கன்னா அதுவே நேராக வந்துடும். அதில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுது. இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 2020 இப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச உடனே எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இது பெருசாக பேசப்படுது. லிவிங் ரோபோட்டை கண்டுபிடிச்சாச்சு. ரோபோட் கிடையாது, லிவிங் ஆர்கானிசமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. லிவிங் ரோபோட் அப்படிங்கிற புது டேர்ம். தன்னைத்தானியே குணப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் அது ஸ்டெம் செல்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் தான். சரி, இந்த ரோபோட் எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும் அப்படிங்கிறத யார் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க? நம்ம விஞ்ஞானிகள். அதுக்கு தகுந்தது போல் அந்த ஷேப்பை கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க 2020. 2021 அதே ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லி புதிய ஒரு கண்டுபிடிப்புக்கு வந்திருக்காங்க. அது எப்படி தன்னைத்தானே உருவாக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போது இந்த கை அப்படிங்கிறது இருக்குது, இந்த ரோபோட்டில் இந்த கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த கையை எடுத்து நான் இந்த தலைப்பகுதியில் ஒரு சின்னதாக ஓட்டையை போட்டு இந்த கை இந்த இடத்துல கொண்டு வச்சிட்டேன்னா இந்த ரோபோட்டினுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். எங்கள் ஊரில் ஒரு நபர் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சு இல்லாட்டி ஓட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு டிவியை வச்சுக்கோங்க. டிவியை போய் கொடுக்குறோம், இப்போ ஓட மாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் கலட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி ஓட வச்சிருவார். மறுபடியும் அந்த டேபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டிவியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அந்த டேபிள் அங்கங்கே இருக்கும். ஆனால் டிவி ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு சின்னதாக வேற ஒரு பொருள் செஞ்சிடலாம். இதே மாதிரி இந்த ரோபோட் என்ன செய்யுதுன்னா, இந்த ஜெனோபோட் என்ன செய்யுதுன்னா, லூஸான அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய லூஸான செல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல தள்ளி இன்னொரு ஜெனோபோட் வந்து இன்னொரு லூஸான இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து தள்ளி வரும்போது இந்த இரண்டு செல் எல்லாமே ஒன்றாக இணைந்து வேறொரு ஜெனோபோட்டாக மாறுகிறது. இப்படி தன்னைத்தானே ரீப்ரொடியூஸ் செய்யக்கூடிய ஒரு லிவிங் ரோபோட்டை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்படிலாம் இது நடக்கணும்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு என்விரான்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த விஞ்ஞானிகள் இத்தோடி நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஜெனோபோட் வழியாக பெரிய பிரச்சனை எதுவுமே நமக்கு கிடையாது. ஆனால் இதுக்கு மெமரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஃப்ளோரசன்ட் ரிப்போர்ட்டட் புரோட்டீன் EOSFP அப்படிங்கிற மாதிரியான சில விதமான மெமரி. இது வந்து ஒரு கலருக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. ஒரு நேரத்தில் ஒரு ஒளி படும்போது இந்த கலரில் அது பிரகாசிக்கும், அடுத்த நேரத்தில் வேறொரு ஒளி படும்போது வேறொரு கலரில் பிரகாசிக்கும். ஸோ இப்படி ஒரு மெமரி அதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரோபோட்டில் பிரச்சனை அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஸ் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, என் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த செல்லால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கூட்டமாக ஒரு செல் மாறும்போது அதனுடைய வேலை அதிகரிக்கும். அதுக்கு யோசிக்கும் திறன் வந்துடும், அதுக்கு வந்து மெமரி பவர் வந்துடும், அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்திறன் இல்லாட்டி அது முடிவெடுக்கும் திறன் வந்துடும். அப்படிங்கிறது தான் இந்த எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனோபோட்டுக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்ன வரும், எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது வரும். ஒருவேளை நாளைக்கு 1-2 ஜெனோபோட்டை வச்சு நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜெனோபோட் அப்படிங்கிறது சின்னது, ரொம்ப சின்னது. அதாவது உப்பு இருக்குது பார்த்தீங்களா, தூள் உப்பு விட ரொம்பவே குட்டியான ஒரு சைஸில் இருக்கக்கூடியது தான். 1 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குட்டியோண்டு ஒரு ஜெனோபோட்டை எடுத்து நம்ம 2-3 இடத்துல வச்சு அப்படியே விட்டுட்ருக்கோன்னா 3-4 ஜெனோபோட் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நேராக போகணும் அப்படின்னு சொல்லி ஜெனோபோட் நம்ம சொல்லியிருப்போம். ஜெனோபோட் என்ன தெரியுமா செய்யும், நேராக போயிட்டு அப்படியே திருப்பி வரும். காரணம் அதனுடைய எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன நடக்கும், வரும் காலத்தில் இந்த ஜெனோபோட்டை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது எந்த விதமான ஆப்ளிகேஷன்ஸ்க்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த ஜெனோபோட் அப்படிங்கிறது பொதுவாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணீரில் வந்து பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே எடுப்பதற்கு, கவருவதற்கு இந்த மாதிரி ஜெனோபோட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பாடி அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு உளுந்த வடை மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற ஓட்டையில் கொஞ்சம் மெடிசினை வச்சுட்டு நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஜெனோபோட்டை அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஜெனோபோட் அப்படிங்கிறது கரெக்டாக எந்த இடத்துல, இப்போ என்னுடைய ரைட் ஹேண்டில் ஒரு சின்ன ஒரு கேன்சர் கட்டி வந்துட்டு இருக்கு, அந்த கேன்சர் கட்டிக்கு தேவையான அந்த பர்டிகுலர் மருந்து அந்த ஜெனோபோட்டை இருக்கும். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல போய் அந்த மருந்து டெலிவரி பண்ணிடும் இந்த ஜெனோபோட். அதுக்காகவும் இது உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை கண்டுபிடிப்பதற்காகவும் இந்த ஜெனோபோட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் தியரி லெவலில் தான். இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரலாம். 7லிருந்து 10 தினங்கள் மட்டும்தான். இந்த ஜெனோபோட் அடுத்த ஜெனோபோட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரே ஒரு தலைமுறையை மட்டும்தான் உருவாக்கும். ஒரு ஜெனோபோட் அடுத்த ஜெனோபோட்.
இந்த அடுத்த ஜெனோபோட், அதாவது குழந்தையாக உருவாகின இந்த ஜெனோபோட் அடுத்த ஜெனோபோட் உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வீக்காக இருக்கும், அதனால் அதால் உருவாக்க முடியாது. அது இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஜெனோபோட்ஸ் தான். ஃப்யூச்சரில் இந்த ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறதே 4 to 5 தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸோ 4 தலைமுறை 7 to 10 தினங்கள் மட்டுமே உயிர் வாழும் அப்படின்னு சொன்னதை 1 மாதத்துக்கு வேணும்னாலும் உயிர் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற கண்டுபிடிப்புகள் இப்படின்னு சொல்லி ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு வருகிறது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ரோபோட்லேருந்து என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த லிவிங் ரோபோட். சொல்லப்போனால் மனிதர்களுடைய இல்லாட்டி உயிரினங்களுடைய பிஹேவியரும் இருக்கும், கம்ப்யூட்டர் வச்சு இதுக்கு ப்ரோக்ராமும் பண்ணலாம். ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்ட செல்ஸ் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு செல்ஸ் கிடையாது. சப்போஸ் நாளைக்கு ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு செல்ஸை இதில் கொண்டு பயன்படுத்துகிறார்கள் என்றால் இது எப்படி யோசிக்கும், எந்த மாதிரி வேலையை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் முதலே சொன்னேன், இந்த எமர்ஜென்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது 2-3 ஜெனோபோட்ஸ் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை செய்யும். இந்த ஜெனோபோட்ஸ் அப்படியே அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும் எமர்ஜென்ட் பிஹேவியரில். ஒரு செல் அடுத்த செல் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படித்தான் நம்முடைய பிரெயின் செல்ஸ் வர உருவாகி இருக்கிறது. அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் இப்போதைக்கு இவங்க 2 டைப் செல்லை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஒன்று ஸ்கின் செல், இன்னொன்று ஹார்ட் செல். அடுத்த ஆராய்ச்சியில் நர்வ் செல்லிருந்து, பிரெயின் செல்லிருந்து, இப்படி எல்லா செல்லிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் செல்களை எடுத்து அடுத்த ஜெனோபோட் வெர்ஷன் 3.0 உருவாக்க போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஜெனோபோட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, எப்படி வளர்ச்சியை காண்பிக்க போகிறது, எந்த மாதிரியான வேலையை செய்ய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஜெனோபோட்டை நீங்கள் பாதியாக வெட்டி அப்படியே தூக்கி போட்டால் அது என்ன செஞ்சிடும், அது தன்னைத்தானே சரியாக்கி கொள்ளும். அந்த அளவுக்கு அதுக்கு ஹீல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் கொஞ்சம் விசித்திரமாகவும் இருக்குது, கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்குது. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு சரியான என்விரான்மெண்ட் தேவைப்பா. இந்த என்விரான்மெண்ட் இல்லைனா இந்த ஜெனோபோட்ஸால் உயிர் வாழ முடியாது, ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா ராசாக்களா, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, லேப்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த லேப்லேருந்து வெளியில் வந்து அதுக்கான என்விரான்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, சோழி ஒதுங்கிருச்சு. இப்போ மனிதர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஜெனோபோட் லேபில் இருந்தால் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு அந்த என்விரான்மெண்ட்டை வேற யாரோ உருவாக்கி கொடுத்து அதை வளர்த்து விட்டார்கள் என்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம், இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உறுதியும் சொல்ல முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டோட்டலா ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தவளையிலிருந்து மட்டும்தான் எடுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இதே மாதிரி ஜெனோபோட்ஸ் மனித கருவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லாம் எடுத்து செஞ்சு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், விசித்திரமாக இருக்கும். டோட்டலாக தேடி பாருங்க. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பகிரலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.